வணக்கம், மிஸ்டர் ஜோக்கர்லேருந்து பாலமுருகன் பேசுகிறேன். இந்த வாரத்துக்கு உண்டான பதிவு பார்க்கலாம். 6/4/2020 அந்த டேட்ல இருந்து ஒரு 3 நாளைக்கு உண்டான பதிவு பார்க்கலாம். திங்கட்கிழமை மார்க்கெட் 150 200 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆகும் நிஃப்டி. அதில் இருந்து மறுபடியும் 100 பாயிண்ட் மறுபடியும் டவுனில் ட்ராவல் ஆகும். அல்லது ஓப்பனிங் ஒரு 1 மினிட் அல்லது 2 மினிட்ஸ்லேயே அது நடந்து முடியலாம். இல்லை ஸ்லோவாக கூட நடக்கலாம். 22,420 அது ஸ்டாப்லஸாக வச்சுங்க. அந்த ஸ்டாப்லஸில் இருந்து மறுபடியும் ரெக்கவரி ஆயிடுவான். அந்த லெவல் திங்கட்கிழமை மட்டும் இல்லை, செவ்வாய் புதன் 3 நாளைக்கு இந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டவுனுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 3 நாள் நல்லா அப்சைட் இருக்கும். கொஞ்சம் விட்டு அந்த லெவல்ல இருந்து பை எடுத்துவாங்க. 22,420 நல்லா ஒரு பயங்கர ரிஸ்க் எடுத்து நல்லா இது பண்ணால் 22,200 வச்சிங்க. அது பயங்கரமான சப்போர்ட்டு. 2 நாளைக்கு முன்னால் வந்த லோ. இந்த இடத்துல இருந்து ஒரு 3 நாளைக்கு லாங் ட்ராவல் ஆகும். இந்த லெவலை வச்சுக்கிட்டு நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு மேலே ஏதாவது ஒரு நியூஸ் பேஸ் ஏதாவது வந்ததுன்னா மார்க்கெட் ஆப்போசிட் சான்ஸ் இருக்குது. எதுக்கு எந்த லெவல் ஸ்டாப்லஸ்ங்கிறது சொல்கிறேன். நிஃப்டி 22,420, மிட் கேப் பார்த்தீங்கன்னா 12,100, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 50,500, சென்சஸ் பார்த்தீங்கன்னா 72,500. இதை ஸ்டாப்லஸாக வச்சு இந்த 3 நாளைக்கு ட்ராவல் பண்ணுங்கள், பக்கா ப்ராஃபிட் கிடைக்கலாம். மார்க்கெட் ஒரு 3 நாளைக்கு ஒரு லாங் ட்ராவல் ஆகிறது சான்ஸ் இருக்குது. இது சிஸ்டமேட்டிக்கும் சரி, சாட்லேயும் சரி, டேட்டாவிலையும் சரி. நியூஸ் பேஸ் ஏதாவது வந்ததுன்னா ஆப்போசிட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா என்ஜி, குருடு, கோல்டு, சில்வரு எல்லாமே அப்சைடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் டாலரோட எஃபெக்டை பொறுத்து போகிறது சான்ஸ் இருக்குது. குருடாயில் மட்டும் 1 நாள் அல்லது 2 நாள் ஒரு டவுனை காட்டிட்டு தூக்கிட்டு போவான். அதுவுமே அப்சைடு போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. பார்த்து பண்ணுங்கள். நியூஸ் பேஸில் தான் இதில் எஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது. டேட்டாவும் சேட்டும் பொறுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அடுத்த அப்டேட்டும் உங்களுக்கு தரேன். ஹேவ் எ நைஸ் டே.